அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு தோணும். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல உங்களுக்கு தோணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போகிறோம். எதை பற்றி பேசலாம்? உங்களை பற்றி பேசலாமா? என்னை பற்றி பேசலாமா? நீங்கள் கும்பிட்ற சாமியை பற்றி பேசலாமா? பேயை பற்றி பேசலாமா? நான் இந்த ரூமில் தனியாக தான் இருக்கேன். ஆனால் இந்த ரூமில் நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை வேறு யாராவது இருந்தால் அதோட எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த ரூமில் வேறு யாரும் இருக்காங்க. இப்போ நான் இருக்க ரூம் கூட தனியாக தான் இருக்கும். நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ எங்கேருந்தோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயாச்சும் இந்த ஓஜா போர்டு, இந்த பேயை கூப்பிட்றதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்குங்க. நீங்கள் தனியாக உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கா? உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம், இவன் ஏன் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்? ஏன்னா ஒரு 3 நாள் முன்னாடி நான் தனியாக இருக்கும் போது ரூமை, எனக்கு பொதுவாக வந்து லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் இருக்க தான் பிடிக்கும். ஆனால் அப்படி இருட்டில் இருக்கும் போது நம்மக்கிட்ட யாரோ பார்க்குற மாதிரி, நம்மக்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா? ஓகே ஃபைன், உங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் நடந்த கதை. ஸோ அங்கே வந்து ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணவங்க போன இடத்துல என்ன ஆச்சுன்றது தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அப்படி என்னடா ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. சம்யுக்தா, நிரஞ்சனா, அப்புறம் பிரீத்தி, இவங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. சம்யுக்தாவோட அவங்க அப்பா வந்து இவங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக அவங்க ஊருக்கு போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆச்சுன்றது தான் இந்த கதையோட சுவாரஸ்யமே. அப்படி போன இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சம்யுக்தாவோட அவங்க அப்பாவுக்கு வந்து போகணும், அடுத்து வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வேலையை கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பங்களா இருக்குது. அந்த பங்களாலேருந்து இவங்களை யாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு வினோதமான சவுண்டும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ சம்யுக்தா அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஒரு பேய் இருக்குது, அங்கே தினமும் ஒரு சத்தம் கேட்கும், அங்கே போகிறவங்கள அடித்து சாப்பிடுவோம், கோடாலி வச்சு பேய் அங்கே அலைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க 3 பேருமே நம்பலை. கலிகாலம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேருமே வந்து அங்கே போய் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போனவங்களுக்கு என்ன ஆச்சு? முதல் நாள் நைட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. மணி 12 மணி. 12 மணிக்கு மேலே ஏதோ வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அப்படி தான். அப்படி போன இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ அவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நிரஞ்சனா என்ன சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறாங்க. சம்யுக்தாவும் பிரீத்தியும் கேட்கல. ஸோ நிரஞ்சனாவை தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தனியாக ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நிரஞ்சனாவை ஆளை காணும். ஸோ நிரஞ்சனாக்கு என்ன ஆச்சு அதை கண்டுபிடிக்க பிரீத்தியும் சம்யுக்தாவும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பிரீத்தியும் காணாமல் போகிறாங்க. சம்யுக்தாவுக்கு மட்டும் அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அதை யார் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த கொலைகாரன் கிட்ட வரான். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அது பேய் இல்லை, கொலைகாரன் அப்படின்ட்டு. கேப்பை போட்டுக்கிட்டு ஒரு கோர்ட்டை போட்டுக்கிட்டு கையில் ரத்தத்தோட ஒரு கோடாலியை வச்சு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஸோ சம்யுக்தா கிட்ட வரான். சம்யுக்தா பார்த்தவொடனே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது பேய் இல்லை, சம்யுக்தா அவங்க அப்பா தான் இது வரைக்கும் எல்லாரையுமே கொண்டுகிட்டே இருக்காரு. ஆனால் அது ஏன்னு சம்யுக்தாவுக்கு தெரியல. ஸோ சம்யுக்தா அவங்க அப்பா வந்து ஒரு சைக்கோ கில்லர். அவர் சொல்கிறாரு, நீ என் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, ஸோ இதுக்கு மேலே நான் உன்னை உயிரோட விட மாட்டேன், ஐ எம் சாரி அப்படின்ட்டு சம்யுக்தா வெட்டிடுறாரு. ஸோ இதுதான் அந்த கலையோட கிளைமேக்ஸ். எப்பயாச்சும் உங்களுக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா கூட யாராச்சும் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போங்க. அது பேயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு யாருன்னா கூட இருக்கலாம். அவங்க நமக்கு க்ளோஸாகவே இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு கேரக்டராக இருந்து அவங்களே உங்களை போட்டு தள்ளிட்டா கேர்ஃபுல்லாக இருங்க.